இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேக், கண்டினியூ, பாஸ் இந்த மூணை பற்றி பார்க்க போகிறோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த இதில் இதை மட்டும் தூக்கிக்கலாம், ரேஞ்சை மாற்றிடுவோம். 51 57. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் 51 to 57. ஸோ வந்து ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 51 இருக்கும், அடுத்து 52, இப்படி ஒன்று இட்ரேட் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி 55 வந்தோடனே பிரிண்ட் 55ன்னு போட்டு அந்த லூப்பை விட்டு வெளியே வர சொல்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்ஸ் ப்ராக்கெட் எல்ஸ் எழுதிட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்ஸில் நான் வந்து ஐயோட வேல்யூ மட்டும்தான் நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், 51 வருது ஃபஸ்ட் டைம். 55 செக் பண்ணது இல்லை. 52, 53, 54, திரும்பி 55 வந்தோடனே நாங்கள் 55ன்னு பிரிண்ட் பண்ணதுனால இங்கே 55ன்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்குன்னு கொடுத்ததுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதோட இந்த லூப்பை நிறுத்திடு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பிரேக் அதாவது மொத்தமாக இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அதுக்கு இருங்க, இன்னொன்று எழுதி காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்டாப்புடன் இங்கே வந்து நான் எழுதுகிறேன். ஸ்டாப்புன்னு போட்டுக்கலாம். சரி, ஓகே. சேவ் பண்ணல. அப்புறம் என்ன பார்த்தீங்களா, 51 54 வரைக்கும் வந்துச்சு. திரும்பி 55 செக் பண்ணுறப்ப 55 சொல்லி வந்துட்டு பிரேக் வந்துருச்சு. ஏன்னா 57 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து போகணும். ஆனால் நம்ம வந்து இதை முடிச்சுக்க சொல்கிறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த லூப் அவுட்டே வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வந்து பிரேக் போட்டுருச்சு. ஸோ வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே நம்ம ஸ்டாப் ஃபைன்னு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஸ்டாப் ஃபை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து பிரேக். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே கொஞ்சம் மாறும். என்ன அப்படின்னா 51 57 வரைக்குமே பிரிண்ட் பண்ணணும். ஆனால் 55 வந்தால் மட்டும் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக கண்டினியூக்குள்ளே வரும். இங்கே வரப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெளியே வர சொல்ல போகிறதில்ல, இதை கண்டுக்காதீங்க, திரும்பி அடுத்ததுலேருந்து வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், 51லேருந்து 54 வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துடும். லாஸ்ட்டு வேல்யூ 57ன்னு கொடுத்ததால நமக்கு லாஸ்ட் வேல்யூ 56 தான். 55 வர்றப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 55 வரும்போது நம்ம கண்டினியூன்னு சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி இந்த ஃபார் லூப்புக்கே போயிடும். நெக்ஸ்ட் வேல்யூலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதாக கண்டினியூ. இதை விட்டுட்டு திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கண்டினியூ வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, பாஸ் எதுக்கு அப்படின்னா அங்கே நம்ம எதுவுமே எழுத போகிறதில்ல. ஸோ நம்ம பாஸ்ன்னு மட்டும் போட போகிறோம். ஏன் அப்படின்னா அங்கே சம்திங் இது வரும், ஏதோ நம்ம எழுத போகிறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம எழுத போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம பாஸ் அப்படின்னு கொடுத்தோம், நமக்கு வந்து அங்கே எரர் வராமல் இருக்கும். அவ்வளோதான். ரன் கொடுத்துட்டோம், இதே வேல்யூ வருது நமக்கு. இப்போ நான் அந்த பாஸ்ன்றதை மட்டும் தூக்கிட்டேன். எனக்கு அங்கே வந்து என்ன எழுதணும்னு தெரியல, ஆனால் சம்திங் நான் வந்து எழுத போகிறேன் பின்னாடி. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னு தெரில. ஸோ இப்போ நான் சும்மா விட்டுட்டு இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே எரர் வரும். இதே நம்ம பாஸ்ன்னு போட்டோம்னா இப்போ இதை பாஸ் பண்ணி விட்டுருங்க, இதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பாட்டு நீட்டாக போயிட்டே இருக்கும். அங்கே ஒரு ஆப்ரேஷன் வரும், இந்த ஆப்ரேஷன் நான் எதுவுமே இன்னும் எழுதலை. ஸோ நமக்கு அப்புறமா தேவைப்படுறப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பிரேக், கண்டினியூ, அப்புறம் பாஸ்.